திண்டுக்கல் மாநகராட்சி பகுதியில் அமைந்திருக்கிற தனியார் மருத்துவமனை ஒன்றில் நேற்று இரவு சுமார் 9:45 மணி அளவில் ஷார்ட் சர்க்கியூட் என்கின்ற வகையில் ஒரு மின் விபத்து ஏற்பட்டு மருத்துவமனை பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. தீ விபத்தினால் பெரிய அளவுக்கு எந்த நோயாளர்களுக்கும் காயம் ஏற்படவில்லை. இருப்பினும் ஒருவருக்கு மட்டும் தீக்காயம் ஒரு 10% என்கின்ற அளவில் காலிலே காயம் ஏற்பட்டிருக்கிறது. தீ விபத்து ஏற்பட்ட சமயத்தில் அதனால் ஏற்படுகிற புகை, அதேபோல் அந்த மருத்துவமனையிலிருந்து அவசர கதியில் இறங்குவதற்கு தாங்களாகவே யாருடைய அறிவுறுத்தலும் இன்றி ஒரு 6 பேர் லிப்டிலும் பயணித்திருக்கிறார்கள். அந்த வகையில் லிப்டில் பயணித்த ஒரு 6 பேர் சம்பவ இடத்திலேயே மரணமடைந்திருக்கிறார்கள். அதில் 3 ஆண்கள், 2 பெண்கள், ஒரு குழந்தை என்று 6 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு புகை சூழ்ந்த காரணத்தினால் பெரிய அளவிலான பாதிப்பு ஏற்பட்டு அப்பொழுது அங்கே இருந்த தீயணைப்புத்துறை மீட்பு வாகனங்கள், 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், வருவாய்த்துறை மற்றும் மாநகராட்சி பணியாளர்கள் என்று ஏராளமான பேரை மாண்புமிகு நம்முடைய ஊரக உள்ளாட்சித்துறையின் அமைச்சர் அவர்கள் ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். வெறும் ஓபி என்கின்ற வகையில் அந்த புறநோயாளிகளாக இருந்து சிகிச்சை பெற்று நேற்று இரவே நிறைய பேர் வீடு திரும்பி இருக்கிறார்கள். ஒரு 3 பேர் தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மீதம் ஒரு 41 பேருக்கு 41 பேரில் 6 பேர் இறந்த நிலையில் சடலங்களாக இங்கே வந்து அவர்களுக்கு அந்த போஸ்ட்மார்டம் என்கின்ற இந்த ப்ரொசீஜர் முடிக்கப்பட்டு இந்த வீடு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 4 பேரில் பலத்த காயங்கள் உள்ள 4 பேரில் ஒருவர் மட்டுமே கொஞ்சம் 2-3 நாட்கள் ஆகும் அவர் மீண்டு வருவதற்கு. அந்த நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மீதம் இருக்கிற 3 பேரும் நன்றாகவே இருக்கிறார்கள். மற்ற 31 பேர் லேசான காயங்கள் உள்ளவர்கள், அவர்களும் இப்பொழுது எல்லோருமே மிக தெளிவான நிலையில் இருக்கிறார்கள். இவர்கள் அனைவருக்குமே ஏற்கனவே அளிக்கப்பட்டு வந்த சிகிச்சைகள், இந்த தனியார் மருத்துவமனையில் என்ன சிகிச்சைகள் அளிக்கப்பட்டதோ அந்த எந்தெந்த சிகிச்சைகளில் என்னென்ன பாக்கி இருக்கிறதோ, என்ன சிகிச்சைகள் இன்னமும் மீதம் அளிக்க வேண்டும் என்கிற நிலையில் இருக்கிறதோ அதையெல்லாம் நம்முடைய கல்லூரி முதல்வர் தலைமையிலான மருத்துவ குழு அவர்களை விசாரித்து அவர்கள் விரும்பும் பட்சத்தில் இதே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அந்த சிகிச்சைகள் தொடரவிருக்கிறார்கள். யாருக்கு எந்த விதமான சிகிச்சை தேவைப்பட்டாலும் இந்த 35 பேருக்கும் இங்கேயே அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க தயார் நிலையில் இருக்கிறார்கள். இப்பொழுது மாண்புமிகு அமைச்சர்களும் அதை சம்பந்தப்பட்டவர்களிடத்தில் நேரடியாகவே சொல்லியும் இருக்கிறார்கள். இந்த நிலையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இறந்தவர்களுடைய குடும்பத்திற்கு தலா 3 லட்சம் என்கின்ற வகையில் முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து இன்றைக்கு வழங்கி இருக்கிறார்கள். அதற்கான காசோலைகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னிலையில் மாண்புமிகு அமைச்சர்கள் சம்பந்தப்பட்டவர்களிடத்தில் வழங்கினார்கள். பலத்த காயமுற்றவர்களுக்கு தலா 1 லட்சம் என்கின்ற வகையில் 4 பேருக்கு 4 லட்சம் ரூபாய் அமைச்சர்களுடைய கரங்களினால் வழங்கப்பட்டிருக்கிறது. லேசான காயம் அடைந்தவர்கள் என்கின்ற வகையில் 31 பேருக்கு ஆளுக்கு தலா 50,000 ரூபாய் என்கின்ற வகையில் முதலமைச்சர் நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த 41 பேருக்கும் 37,50,000 ரூபாய் முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த காயமுற்ற 35 பேருடைய குடும்பத்தாரும் இங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான எதிர்காலத்தில் என்ன மாதிரியான சிகிச்சைகள் தேவையோ அதை விரைந்து செய்ய அமைச்சர்கள் மூலம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ இது சம்பந்தமாக காவல்துறையினர் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையின் கண்காணிப்பாளர் சொன்னார், அது என்னென்ன வகையில் ஒரு மருத்துவமனைக்கு என்னென்ன வசதிகள் இருக்க வேண்டுமோ அது குறித்து ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு 8-10 வகையான ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே சரியாக இருந்தது. இப்போ அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை ரிவ்யூ பண்ணி சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபுல் ரிப்போர்ட் அவங்க காவல்துறையின் சார்பில் தருவார்கள். தந்ததுக்கு பிறகு அது குறித்து விரிவாக இல்லை, அது அதாவது என்ன மாதிரியான இதில் விதிமீறல் இருக்கா,
இல்லை அது மாதிரி ஏதாவது இருக்காங்கிறத பின்னாடி காவல்துறையின் விசாரணைக்கு பிறகுதான் சொல்ல முடியும். அது இப்போ விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரை விசாரித்ததில் அவர்கள் அந்த எந்த விதமான இதுவுமே அவங்களுக்கு தெரியல. இருந்தாலும் இந்த ஃபுட்டேஜ் இதெல்லாம் விசாரிச்சுட்டு கொஞ்சம் தீவிரமா விசாரணைக்கு பிறகு அறிக்கை தர வேண்டும். தனியார் மருத்துவமனையில புதிய இடங்களா இருக்கு, இல்லை விதிமுறைகளுக்கு உட்பட்டு எவ்வளவு படுக்கைகள் எவ்வளவு சதுரடி நிலம் வேண்டும் இதெல்லாம் இருக்காங்கிறதெல்லாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆராய்ந்து முடிந்து அதை அவர்களுடைய அறிக்கையை சமர்ப்பிப்பார்கள். அதற்கு பிறகு அதில் ஏதாவது விதிமீறல்கள் இருந்தால் நடவடிக்கை எல்லாம் இது யார் அதாவது எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் இந்த மாதிரியான விபத்துகள் வந்து யாருக்கும் சொல்லிட்டு வரதில்லைங்க. முன்கூட்டியே போய் எல்லா வயரையும் போய் செக் பண்ணி நிறுத்த முடியாது. எல்லா மருத்துவமனைகள்லேயும் வந்து மருத்துவமனையில் வீடாக இருந்தாலும் கூட இந்த ஷார்ட் சர்க்யூட்டுங்கிறது டெஃபினட்டாக எங்கே வேணாலும் நடக்கும். அதை வந்து இதுக்கு வந்து தனித்தனியாக எல்லா வயரையும் போய் தமிழ்நாடு முழுக்க போய் பார்த்து நிறுத்த முடியாது. ஆனாலும் இந்த மருத்துவ கட்டமைப்புகளோட இது வந்து விதிமுறைகளின்படி இருக்கிறதா என்பது குறித்தான இது மட்டும் ஆராய சொல்லி அதுதான் இப்போ சொல்லியிருக்கிறேன். எஸ்பி வந்து இது சம்பந்தமா கம்ப்ளீட்டா இப்போ ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிறாங்க. முடிச்சுட்டு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கு இல்லை எல்லா மருத்துவமனைகளும் அதாவது லைசன்ஸ் கொடுக்குறப்ப இதெல்லாம் பார்த்து தான் கொடுப்பாங்க. இது ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா இதை போய் பண்ணுறதுன்னு இல்லை. எந்த லைசன்ஸ் கொடுக்கறதா இருந்தாலுமே இதெல்லாம் பார்த்து தான் கொடுப்பாங்க. எந்த வகையிலையாவது விதிமீறல் இருக்காங்கிறது லைசன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் கூட அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் மாடிஃபை பண்ணும்போது எது வேணாலும் பண்ணியிருக்கலாம். இது எது தவறுங்கிறத இப்போ காவல்துறை அறிக்கைக்கு பின்னால் முடிவெடுக்கும். இல்லை மருத்துவமனை குடியிருப்பில் இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. இது வந்து வெறும் ஃபேக்ட்ரி ஏரியாவில் மட்டும் மருத்துவமனை வைக்கணுங்கிறது மக்கள் பயன்பாட்டுக்குத்தான மருத்துவமனை. அதனால அது இல்லை. எந்த வகையிலாவது விதிமீறல் இருக்காங்கிறது உங்களுக்கு 2-3 நாள் அவங்க ரிப்போர்ட் கொடுத்த உடனே இங்கே கலெக்டரே உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துருவார். பொதுவாக இந்த மாதிரியான ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கும்போது லிஃப்ட் இயக்கக்கூடாதுன்னு இருக்கு. இந்த லிஃப்ட் யாரும் வந்து சமூக ஆர்வலர்களோ தன்னார்வலர்களோ வந்து லிஃப்ட் ஆப்ரேட் பண்ணிக்க இறங்கல. அவங்களாவே பதட்டத்தில் போய் அதில் குறிப்பாக அட்டெண்டர்ஸ் தான் இருந்திருக்காங்க. இல்லை நோயாளர்கள் ஒருவர் தான், அட்டெண்டர் தான் மீது 6 பேர். அவங்க பாதுகாப்பு கருதி அவங்க ஓடி போய் லிஃப்ட் ஆப்ரேட் பண்ணி போயிருக்காங்க. இதில் யாரும் போய் அவங்கள ஆஸ்பத்திரி நிர்வாகமோ இல்லை காவல்துறையோ இங்கிருந்து போன தன்னார்வலர் யாராவது அவங்கள லிஃப்ட் இறக்கி காப்பாற்றுறதுக்கான முயற்சி எடுக்கலாம். அவங்களாவே போயிருக்காங்க. அதான் இது எல்லாத்துக்குமா ஒரே பதில். இப்போ வந்து காவல்துறையின் கண்காணிப்பாளர், மாவட்ட காவல்துறையின் கண்காணிப்பாளர் இது சம்பந்தமா முழு விசாரணை முழு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். அவங்க ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறமா மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே இதுக்கான பிரச்சனை பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.